நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கெஞ்சுறாங்க. சார் 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 என் பையன் மனோஜ் அப்பாவி சார். சார் அவன் நிறைய படிச்சிருக்கான் சார். அவன் இங்கே வர வேண்டிய ஆளே இல்லை சார். சார் சார் அவனை எப்படியாவது வெளியிடுங்க சார், வெளியிடு சார் கெஞ்சுறாங்க. உடனே ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து, ஓ பெரிய ஆள் பெரிய படி படிச்சுட்டுனா இந்த மாதிரி கடன் பத்திரத்தில் வந்து பொய்யான கையெழுத்து போடலாமா? அவன் பண்ணிக்கிறது ஃபோர்ஜரி. நீங்கள் இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே வேறு மாதிரி கேஸை போட்டு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன், போய் உட்காருமா அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம விஜயா மேலே. உடனே விஜய் அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. முத்து அதை பார்க்குறாரு. உடனே மீனாவும் பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் அத்தி இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, உடனே முத்துவோம், எனக்கும் தான் மீனா என்ன பண்ணுறதுனே தெரியல, நல்லா மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி படித்த முட்டாள் என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போது இதுக்கு என்ன தான் சொல்யூஷனே ஒன்றுமே தெரியலையே, இருமீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் சார் அவன் அந்த தப்பே பண்ணல சார், அவன் மேலே அந்த எந்த தப்புமே இல்லை சார், அவன் தப்பு பண்ணியிருக்காதான், ஆனால் அவன் தப்பு பண்ணது அந்த ஃபினான்ஷியலுக்கு அந்த சின்ன அவனுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார், தெரிஞ்சே இப்படி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இவன் மேலே பழிய போட்டாங்க சார். சார் சார் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எதுவுமே இல்லையா சார்? சார் ப்ளீஸ் சார், அவங்க கொடுத்த 3 மாதம் கெடுக்குள்ளே நான் அவங்க காசை கூட கொடுத்துட்றேன் சார், இதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சு கேட்குறேன். கெஞ்சு கேட்டோன்னு இன்ஸ்பெக்டர் வந்து, இங்கே பாருப்பா கேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபைல் ஆகிடுச்சு, ஃபோர்ஜரி கேஸ் போட்டு வச்சுருக்கோம், இதுக்கு ஒரே சொல்யூஷனே அந்த ஃபினான்ஷியல் காலை பிடிச்சி அழுவுங்க, அப்படி இல்லையா அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை மொத்தமாக கொடுத்துட்டிங்கன்னா அவன் பாட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு க்ளூ கொடுத்துட்றாரு. உடனே முத்து வந்து மீனா கூப்பிட்டு, மீனா இந்த கேஸுக்கான சொல்யூஷன் கிடச்சிச்சு மீனா, அந்த ஃபினான்ஷியலை தான் பார்க்கணும், ஆனால் கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான், எல்லாம் சின்ன அவனை சொல்லி தான் அவன் செய்கிறான், ஆனால் அவன் காசு மட்டும் நம்ம கொடுத்துட்டான், இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்கிடலாம், இப்போ காசு ரெடி பண்ணோம் மீனா, அதுக்கு மட்டும் தான் நம்ம ஓடணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு போகிறாரு. உடனே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, சின்னாமணிக்கிட்டேருந்து கெஞ்சி கேட்டுட்டு அழுதுட்டு போகிறாங்க இல்லையா, போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்து மனோஜ் 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 அப்படி சொல்லிட்டு லாக்அப்பில் போயிட்டு, என்ன மனோஜ் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, ரோஹிணி ப்ளீஸ் ரோஹிணி என்னை எப்படியாவது காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோஹிணி வந்து, மனோஜ் என்ன மனோஜ் நம்ம இருக்கும்போது அவ்வளோ கடன் நீ வாங்கவே இல்லையே, எப்படி இவ்வளோ கடன் ஆச்சு அப்படின் போது, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீ எப்படியாச்சும் என்னை காப்பாற்றா ரோஹிணி ப்ளீஸ் ரோஹிணி, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை, நீ தான் ரோஹிணி என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. பரவாயில்லையே நம்ம காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே நீ மட்டும் தான் ரோஹிணி, நீ மட்டும் தான் என்னை காப்பாற்றணும்னா மனோஜ் சொல்கிறாரு. சிந்தாமணி ஆண்டி பண்ண வேலையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ கவலைப்படாத மனோஜ், நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, மா நம்ம இப்போ எல்லாருமே ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹினியோட அம்மா, கல்யாணி என்னாச்சு எதுக்கு திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினியோட அம்மா கேட்க, உடனே ரோஹினி சொல்கிறாங்க, மா எல்லாம் ஒரு தேவைக்காக தான், நம்ம ஊரில் நம்ம பேரில் ஒரு வீடு ஒன்று இருக்குல்ல, ஆமாம் சின்ன இடம் அது தானே சொல்கிற, ஆமாம் அதை தான் சொல்கிறேம்மா, அதை விற்கணுமா, அது விற்றா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி ரோஹினி கேட்குறாங்க. உடனே ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி என்ன பேசிட்டு இருக்கா, நமக்குன்னு இருக்கிறது அந்த இடம் மட்டும்தான், நாளைக்கு கிருஷிக்கு எதுனா உனக்கு தேவைனா அதுக்காக தானே அது இருக்குது, இப்போ எதுக்காக அதை வைக்கணும்னு சொல்கிற, அப்படி என்ன உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹினியோட அம்மா கேட்குறாங்க. உடனே கல்யாணி சொல்கிறாங்க, சொல்லுமா அப்படின்னும் போது, அது என்ன அது ரொம்ப கம்மியாக தான் போகும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாமா சீக்கிரம் நம்ம உடனே போகணும், பரவாயில்ல எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல வா கிளம்ப போகணும் அப்படின்ற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு மிரட்டுறாங்க, அந்த ஃபினான்ஷியலுக்கு பின்னாடி இருந்து அந்த எல்லா வேலையும் பண்ணுறது நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சிந்தாமணி பார்த்து கேட்க, உடனே சிந்தாமணி வந்து, ஓ கரெக்டாகவே தெளிவாக புரிஞ்சிட்ருக்க, உஷாராக தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சங்கத்துலேருந்து சிந்தாமணிக்கு எதிராக நிறைய ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, அதாவது சிந்தாமணிக்கு எதிராக கடிதத்தெல்லாம் எழுதிட்டு நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணி அதுக்கு அசருவாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ மீனா, உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நீங்கள் என் பின்னாடி வந்து என்னை கேட்குறத விட போய் அந்த கடனை கொடுக்கணும்ல அதை சம்பாதிக்க போய் வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி நெக்லாக பேசுகிறாங்க. உடனே மீனா வந்து, இங்கே பாரு நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, இன்னும் எவ்வளோ பேர் சொத்தை தான் ஏமாற்றி வாங்குவ, நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி வந்து, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி என்னை இவ்வளோ இது பண்ணியிருக்க, என்னோட தொழிலே போட்டு எனக்கே முன்னுக்கு வரணும்னு என்னை எவ்வளோ இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்க, இன்றைக்கி நான் உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்மளுடைய மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக வராங்க. அண்ணாமலை கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நான் அந்த சிந்தாமணியே பார்த்து மிரட்டிட்டேன், ஆனால் அந்த சிந்தாமணி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த வீட்டை நான் எழுதி வாங்காமல் விட மாட்டேன், உங்களால் நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீட்டை நான் எழுதி வாங்குவேன்னு சொல்கிறாங்க அம்மா, நானும் அவரும் அதுக்காக தான் சொல்லிகிட்டே இருந்தோம், அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்க எந்த வேலை வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டே வராரு. கார் ஓட்டிகிட்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே சம கும்பல், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பொண்ணு தான்
ரத்தம் வெள்ளல ஊத்துறாங்க. உடனே முத்து ஓடி போய் எப்பவுமே இவர் தானே ஹீரோ வெள்ளலாம் பார்ப்பாரு. உடனே அந்த அம்மா பொண்ணை காரில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. 2 பேருமே செம்ம சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் பண்ணுறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ இவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணுமே, யாருன்னே இவங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவிச்சு நிற்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாருமே வந்து முத்துக்கிட்டே கேட்குறாங்க, இவங்க அட்ரஸ் சொல்லுங்கள், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்திருக்காங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. முத்துக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு போய் தண்ணி பாட்டில் எடுக்கிறாரு. கரெக்டாக ஒரு ஃபோன் ஒன்று இருக்காங்க. அந்த ஃபோனை எடுத்து ஐயோ ஃபோன் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம இந்த ஃபோன்லேருந்து பண்ணி தகவலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டே ஒரு நம்பர் இருக்குது, ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கும் குழந்தைக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், இப்போ அங்கே தான் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகி அவருமே வர ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க முத்துவை, இவங்க தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா, சார் வந்துட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து மெடிக்கலுக்கு அனுப்பிச்சு மாத்திரலாம் வாங்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்தோன்னா அந்த குழந்தைய நான் பார்க்கணும், என்னோட குழந்தைங்க அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, என்னோட ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் 2 பேருமே இப்போ தான் கொஞ்சம் நினைவு தெரிஞ்சிருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. போய் பார்த்தோன்னோ, அப்பா டாடி எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அப்புறம் ஒரு அங்கிள் தான் எங்களுக்கு காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்படியம்மா எங்கே அவர் தான் எங்களுக்கு விஷயத்த சொன்னார், அம்மா எங்கே அப்படின்னா பக்கத்து பெட்லேயே போட்டிருக்காங்க. உடனே நீங்கள் என்னால் எதுவுமே பேசவே முடியல, எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னை ஒருத்தர் தான் காப்பாற்றினாரு, அவர் கூட இங்கே தாங்க வெளியில் இருந்தார், எங்கே அவரை நான் கண்டிப்பாக பார்க்கணும். உடனே டாக்டர் வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆயிருந்தா கூட இவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் காப்பாற்றணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம முத்து தான் வராரு. அந்த ஹஸ்பண்ட் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தால அந்த ஹஸ்பண்ட் வேறு யாருமே கிடையாது, நம்ம ஃபினான்ஷியர் தான். ஃபினான்ஷியர் முத்துவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. நீயா என்னுடைய குழந்தையும் என்னோட ஒய்ஃபையும் ஆக்சிடென்ட் ஆகி நீயா காப்பாற்றி கூட்டு வந்தேன் அப்படின்னா, உடனே பக்கத்தில் பெட்டில் பார்த்துட்டு இருந்த அந்த ஒய்ஃபும் கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு இவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே முத்து பார்த்தீங்கன்னா, அம்மா உன் புருஷனுக்கு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாகவே இருக்காரு அந்த ஃபினான்ஷியர். உடனே அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய முத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்லாம் எதுவும் வேணாம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபினான்ஷியர் வந்து, முத்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியர் கூப்பிட்றாரு. என்ன சார் சொல்லுங்கள், அதான் நீங்கள் 3 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்களே, வேறு எதாவது சொல்லணுமா அப்படின்னு நம்ம கேட்க, இல்லை எனக்கு அந்த 3 மாதம் டைம் ஓகே தான், ஏன்னா அந்த பணம் என்னோடது இல்லை, ஆனால் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்ஷியர். உடனே முத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கேட்குறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, அந்த பணம் என்னோடது கிடையாது, எல்லாமே சின்னாமணியோடது தான், சின்னாமணி தான் இந்த மாதிரி கொடுக்க சொல்லி இந்த மாதிரி பிளான் போட்டாங்க, அதுக்கும் எனக்கும் அந்த சம்மதமும் இல்லை, ஆனால் உங்கள் அண்ணன் மேலே கேஸ் கொடுத்ததே நான் தான், அந்த விஷயத்தினால மட்டும் நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், உங்கள் அண்ணன் மேலே கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன், ஆனால் அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, என்னை பின்னாடி இருந்து ஏவி விட்டது எல்லாமே சின்னமணி தான், இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபையும் என் குழந்தையுமே காப்பாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட கையாக முத்து கூட்டிகிட்டு ஃபினான்ஷியர் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன், நீங்கள் மனோஜ் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்னா இதெல்லாம் சும்மா இதுவா, எங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லையா, இந்த மாதிரி நீங்களே கேஸ் கொடுப்பீங்க அப்புறம் வந்து கேஸை வாபஸ் வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, சார் கேஸ் கொடுத்தது நான் தான் சார், ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த சூழ்ச்சி எல்லாமே சின்னாமணி தான் சார், அவங்க தான் இந்த விஷயத்தை என்னை ஒரு பகட கையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இன்றைக்கி என் குழந்தையும் என் ஒய்ஃபும் சாக கடந்திருக்காங்க, இன்றைக்கி இவர் இந்த முத்து தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் இந்த நன்றி நான் செஞ்சே ஆகணும் சார், ப்ளீஸ் சார் நான் கொடுத்த கேஸை நானே வாபஸ் வாங்கிடுறேன், பொய்யானதாக இந்த கேஸை நான் கொடுத்தது காரணமோ சின்னாமணி தான் சொல்லிட்டு சின்னாமணியை போட்டு விட்டுறாரு ஃபினான்ஷியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே மனோஜை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மனோஜை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு முத்து. மனோஜை பார்த்துட்டு உடனே விஜயா, மனோஜ் வந்துட்டியா மனோஜ் நாங்கள் அடிக்கல மனோஜ், நீ எதுவும் கஷ்டம்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. உடனே முத்து வந்து, இதுக்கப்புறமாவது இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, எப்படி மனோஜை வெளியே ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னும் போது, உடனே முத்து வந்து, பா அது ஒரு விஷயம்ப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு பேசினதுக்குள்ளே மீனா வராங்க. மீனா வந்துட்டு, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, இங்கே பாருங்கள் நானும் சின்னமணி வீட்டுக்கு போனேன், சின்னமணி என்ன தெரியுமா சொன்னாங்க, அங்கே இந்த வீட்டை எழுதி வாங்காமல் நான் விட மாட்டேன், அதுக்காக தான் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாங்க மாமா, எனக்கு இது கேட்டோன்னுமே ரொம்ப அதிர்ச்சியாச்சு, எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா கண்டிப்பாக நம்ம வீட்டை எடுத்துடலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபினான்ஷியரியே இப்போது நம்ம பக்கம் தான் இருக்காரு, சின்னாமணியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சின்னமணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது உடனே இந்த கதையை எல்லாமே சொல்லி முத்து வந்து பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை வந்து விஜயாவை பார்த்து, விஜயா இப்போவாது புரிஞ்சுதா, அந்த சின்னாமணியோட பழக்க வழக்கத்தை இனியோட கட் பண்ணு,
இதுக்கப்புறம் நீ அந்த பொம்பளையோட சேர்ந்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனோஜ் வந்து மாமா நான் ஸ்டேஷனில் இருக்கும்போது ரோஹிணி என்னை வந்து பார்த்துட்டு நான் எப்படியாவது காசு ரெடி பண்ணிட்டு வரேன்னு போயிருக்குமா அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா சொல்கிற, அவ இதுக்குள்ள உன்னை வந்து பார்த்தா? ஆமாம்மா நான் அரெஸ்ட் பண்ணி சொல்லணும். ரோஹிணி என் மேலே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுதுமா, அதனால் நான் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி காசு ரெடி பண்ண வேணான்னு மட்டும் சொல்லிடுறேம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாரு. உடனே விஜயா வந்து பலார்னு ஒரு அரை மனோஜ் விட்றாங்க.